ஹாப்பி மாம் சீரியல் இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் வந்து எப்படி டீனேஜ் பசங்களோடையும் இந்த வளர்ந்த பசங்களோட எப்படி உறவுகளை வந்து மேம்படுத்தலாம். தெர் இஸ் ஹவு டு பில்ட் யுவர் வெரி ட்ரஸ்ட்ஃபுல் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் டீனேஜ் ஆர் யங் அடல்ட் சில்ட்ரன். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டாப் கரெக்டிங் தெம் அண்ட் ஸ்டார்ட் கனெக்டிங் வித் தெம். அப்படின்னா என்னென்னா, நம்ம எப்பவுமே அவங்க ஏதாவது தவறு செய்யும்போதோ இல்லை அவங்க ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணும்பொழுதும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அவங்களை கரெக்ட் பண்ண பார்ப்போம். அவங்க சரியில்லை, நீ தப்பு, யூ நாட் இனஃப், யூ நாட் குட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அமைச்சிடும் அவங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்காக என்ன டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஏன்னா நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணுறோம். பட் அதுக்கு பதிலாக முதல்ல அவங்கள கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, எதனால் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணால் ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தெம், வாட் இஸ் த இன்டென்ஷன் பிஹைண்ட் தட் பிஹேவியர். ஸோ அவங்க கூட உட்காந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணிட்டு அவங்க ஹார்ட்ல இருந்து பேசுகிற மாதிரி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் யூ கேன் டெல் வாட் யூ எக்ஸ்பெக்ட், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, அதனால உங்களுக்கு எப்படி அது பாதிக்குது அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் ஸ்டாப் ரியாக்டிங் அண்ட் ஸ்டார்ட் ரெஸ்பாண்டிங். அப்படின்னா என்னென்னா, எது நடந்தாலும் சரி, அவங்க ஏதாவது தப்பு பண்ணாலோ இல்லை அவங்க சரியில்லை அவங்க ஏதாவது விஷயம் பண்ணுறாங்கன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்போம். அதாவது நமக்குள்ள ஒரு எமோஷன் வர ஆரம்பிக்கும். நம்ம உடம்புலேருந்து ஒரு கோபம், வெறுப்பு, இல்லை சோகம், இல்லை ஒரு பயம் எல்லாம் வரும். ஸோ அதை நம்ம அட்ரெஸ் பண்ணணும். ஸோ அந்த எமோஷனாக பீஸ்ஃபுல்லாக மாற்றினதுக்கப்புறம் தென் யூ கேன் ரெஸ்பாண்ட் டு தெம், பிகாஸ் தென் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் ஆக்சுவலி. இல்லைனா என்ன ஆகும்னா, when you react they also react and becomes worst. So follow this and see how is it and let me know.